நீங்க அழுதீங்க, அதை பார்த்து நான் அழுதேம்மா. ஏமா அழுதீங்க? எல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சு ஏக்கம் தான் செல்லம்மா. அதேதாம்மா, உங்களை பிரிஞ்சு வந்த துக்கம் தான்மா நான் அழுதேன். சரிம்மா, நீங்க 2 பேரும் அழாதீங்கம்மா. செல்லம்மா, மாமா என்ன செல்லம்மா? மேல போயிட்டாருமா. என்னது? இல்லம்மா, மேல புத்தகம் எடுத்துட்டு இருக்காருமா, போய் பாருங்க. சரி, நான் போய் மாமாவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. மாமா. ஐயோ, எல்லாம் விதிமா. நீங்க எல்லாம வீடே விரிச்சோடி கிடக்கு மாமா. உங்க மனசு படுற வேதனையை நினைச்சு ராத்திரில எங்களுக்கு தூக்கமே வரல மாமா. என்னமா அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு? யார் சொன்னாங்க நான் வருத்தமா இருக்கேன்னு? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் 2 பசங்களும் ஒத்துமையா இருந்தா அதுவே எனக்கு டிவில பொண்டாட்டி பிள்ளைங்களை பிரிஞ்சும் ராமநாதன் ஒண்ணும் வருத்தப்பட்ட மாதிரி தெரியல. ராமநாதனை கலங்க வைக்கணும்னா நம்ம திட்டப்படி அண்ணனையும் தம்பியும் பிரிக்கணும். ராமனையும் லட்சுமணனையும் பிரிக்க முடியுமா? அதுக்குதான் ஒரு விபரீதமான முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடிவு? நீ பாத்ரூம்ல குளிக்கும் போது உடைஞ்ச கண்ணாடி ஜன்னல் வழியா என் புருஷன் பார்க்க போற. என்ன சொல்ற நீ? கவலைப்படாத, நீ ஃபுல் ட்ரெஸ்ஸோட தான் குளிக்க போற. இதெல்லாம் நீ யோசிச்சுதான் பேசுறியா? யோசிச்சுதான் பேசுறேன், வேற வழியே இல்ல. இதனால அண்ணன் தம்பிங்க பிரிவாங்களா? பிரிவாங்க, பெரிய வெப்பம். என்ன சொல்ற? இன்னைக்கு காலையில நான் பாத்ரூம்ல குளிக்கும் போது உங்க அண்ணன் எட்டி பார்த்தாரு. அறிவு கடத்தனமா வளராத. எம்பிபிஎஸ் படிச்சாலே 4 பொண்ணுங்களை தொட வேண்டி வருமேன்னு வெட்டினரி டாக்டர் படிச்சவர் அவரு. அவரை போய் சரிங்க, நான் சொல்றது உண்மைன்னு என்னைக்கு நீங்க ஒத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கா ஒரு நாள் புரியும். என்னங்க என்னங்க எந்திரிங்க. என்னம்மா எந்திரிங்க, நான் குளிக்க போகணும். அதான் தினம் குளிக்கிறியா? என்ன உலக அதிசயமா? ஐயோ அது இல்லைங்க. பின்ன என்ன வந்து முது தைச்சிட சொல்றியா? என்னால முடியாது. ஐயோ சொல்றது கேளுங்களேன், முதல்ல எந்திரிங்க. என்னம்மா? பாத்ரூம் ஜன்னல்ல கண்ணாடி உடைஞ்சிருக்கு. குளிக்கிறப்ப அது வழியா யாராவது பார்க்க போறாங்க. இது என்ன கார்பரேஷன் பாத்ரூமா? யாரும் பார்க்க மாட்டாங்க, போய் குளி. என்னங்க இது? கண்ணாடி உடைஞ்ச இடத்துல ஒரு பேப்பர் வச்சு அடைங்க, போங்க. ஐயே, இவ ஒருத்தி தூக்கத்துல வந்து தொந்தரவு பண்ணிட்டு போங்க சொல்றல்ல. வர வர வனஜா ரொம்ப தொந்தரவு பண்றா. பகல்லையும் தூங்க விட மாட்டேங்கிறா, ராத்திரிலையும் தூங்க விட மாட்டேங்கிறா. எல்லாம் தலையெழுத்து. இது வேற. அப்பா ஐயோ, நான் சொன்னப்ப நீங்க நம்பல, இப்ப நீங்களே நேர்ல பாத்துட்டீங்கல்ல. பார்த்தேன். நான் ஒண்ணு பாக்கல. இது என்கிட்டயே சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்லடா தம்பி, கண்ணாடி ஒடிஞ்சுக்க அட்டையை வச்சு மறைக்க வந்தேன்டா. நொண்டி சாக்கு சொல்லாத. என் பொண்டாட்டி உன்னை பத்தி சொன்னப்போ உனக்காக வக்காலத்து வாங்கின பாரு. என்ன சொல்லணும்? இதுக்கு மேல கத்துனா எனக்கு தான் அசிங்கம். அதனால உன்னை சும்மா விடுறேன். நீ யாருன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். வா தம்பி, நான் சொல்றதுக்கு